இந்திய சினிமாவில் கமல்ஹாசன் அனைவருக்கும் தெரிந்த ஒரு முகமாக இருந்து வருகிறார். குழந்தை பருவம் முதல் தற்போது வரை எண்ணற்ற படங்களில் நடித்துள்ளார். இந்த வாரம் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ள தக்லை படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த படத்தில் சிம்பு, திரிஷா, அபிராமி போன்றோர் நடித்துள்ளனர். நடிகர் கமலின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 500 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. சென்னையில் மட்டும் சொந்தமாக 2 வீடுகள் உள்ளன. மேலும் பல வணிக வளாகங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் கமல்ஹாசன் முதலீடு செய்துள்ளார். இந்தியாவைத் தாண்டி வெளிநாடுகளிலும் கமலுக்கு நிறைய சொத்துக்கள் உள்ளன. நடிகரை தாண்டி கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சிக்கு தலைவராகவும் உள்ளார். சமீபத்தில் திமுக கூட்டணி சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 70 வயதாகும் கமல்ஹாசன் ஒரு படத்தில் நடிக்க 130 கோடி முதல் 150 கோடி வரை சம்பளமாக வாங்குகிறார். தக்லை படத்தை தொடர்ந்து அன்பறிவு இயக்கத்தில் ஒரு படம், கல்கி 2 மற்றும் விக்ரம் 2 போன்ற படங்களில் நடிக்க உள்ளார்.